இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆள் பொண்டாட்டி மேல சந்தேகப்பட்டு அவங்களை பயங்கரமா டார்ச்சர் பண்ணுவான். இந்த ஆள் மாடலிங்கும் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் ரொம்ப பெரிய போட்டோகிராஃபரா இருக்காரு. இவரோட மேனேஜரோட பொண்ணுக்கு கேன்சர் இருக்கும். என் பொண்ணை காப்பாத்த 25 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது சார், எனக்கு கடனா அந்த பணத்தை கொடுங்க, நான் திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லி கேட்கிறாரு. 25,000 ரூபாய் சம்பளத்துக்கு என்கிட்ட வேலை செஞ்சு 25 லட்சம் கேட்கறியான்னு சொல்லி இந்த ஆளை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு அடிச்சு வெளியே அனுப்பிடுறான். இந்த ஆளோட இன்வெஸ்டருக்கு இவன் பொண்டாட்டி போட்டோ ரொம்ப பிடிச்சி போயிடும். அதனால மாடலிங்காக வர சொல்லி கூப்பிடுவான். இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு அவன வீட்டுக்கு வந்தா அவங்க பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கிறதா சொல்றாங்க. டாக்டருக்கு நிறைய பணத்தை கொடுத்து போய் சொல்ல வைக்கிறான். இந்த பேபி டியூப்ல ஃபார்ம் ஆயிருக்கு, அதனால உன்னோட உயிருக்கு தான் ஆபத்து, இதை நம்ம அபார்ஷன் பண்ணி ஆகணும்னு சொல்றாங்க. குழந்தைய அபார்ஷன் பண்ணும்போதே இவன் கர்ப்ப பையன் நீக்க சொல்லிருப்பான். இந்த விஷயம் தெரிஞ்சதுமே அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து பயங்கரமா சண்டை போடுறாங்க. குழந்தை பெத்துக்கிட்டாலும் அழகு எல்லாமே வேஸ்டா போயிடும், உன்னை நான் பெரிய மாடல் ஆகி காட்டுறேன், உன்னை வச்சு நான் நிறைய பணம் சம்பாதிக்க போறேன்னு சொல்றான். என் அனுமதி இல்லாம என் குழந்தைய கொண்டியாடா, நான் உன்னை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன்டா இவங்க மிரட்டுறாங்க. நீ கோர்ட்டுக்குனா போ, போலீஸ் கிட்டனா சொல்லு, அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. இப்போ உன்னை வச்சு எனக்கு நியூட் போட்டோ ஷூட் ஒன்று வேணும்னு சொல்லி இவனும் கூப்பிடுறான். டே சைக்கோ, பொண்டாட்டி வச்சு யாரா நியூட் போட்டோ எடுப்பாங்கன்னு சொல்லி இந்த பொண்ணு பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த ஃபர்ஸ்ட் நைட்டை இந்த பொண்ணுக்கே தெரியாம வீடியோ எடுத்து வச்சிருப்பான். நீ மட்டும் நியூட் போட்டோ ஷூட் ஓகே சொல்லணும்னு வச்சுக்க, இந்த வீடியோ தூக்கி நான் நெட்ல போட்டுன்னு சொல்லி அவன் பொண்டாட்டியை பிளாக்மெயில் பண்றான். இந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் கிட்ட உங்க ஹஸ்பண்ட் பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இவன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள பயங்கரமா சண்டை நடக்குது. டே உன்னை கொண்டாடா, உன்னோட ஐஏஎஸ் கனவே வேஸ்டா போயிட்டா, இங்க இருந்து போடான்னு சொல்லி அவனை அனுப்பிச்சு விட்டுறாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா உன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி என்ன அடிக்கிறான்னு சொல்லி பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இவனை கத்தியை தூக்கின்னு ஓடுறான். இவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த சண்டையில இவங்க தெரியாதனமா அவங்க ஹஸ்பண்டையும் குத்திடுறாங்க. அதனால அவன் அதே இடத்துலயே அதுவும் போயிடுறான்.